தாவீதுக்கு தகுதியே இல்லையே, ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை எப்படி ராஜாவாக்குனாரு? அல்லேலூயா. அப்படியே உடனே தூக்கி மேல உட்கார வைக்கல. ஒரு தாவீது 13 வருஷம் போராட்டம். அல்லேலூயா. தாவீது ஒன்னும் படிக்கல, ஒன்னும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா 13 வருஷம் அவர் பட்ட பிரயாசம் தான் அவருடைய தகுதி. அல்லேலூயா. யோசேப்ப சொல்லுகிறோம், ஒரு அதிகாரம் ஆனானே அவனை சும்மாவா தூக்கி மேல உட்கார வச்சாரு? அந்த இடத்துல 13 வருஷம் ஒரு தகுதிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு நினைக்கிறோம், எடுத்த உடனே பெரிய ஆள் ஆயிடணும், எடுத்த உடனே மேல போயிடணும், எடுத்த உடனே உயர் அதிகாரி ஆயிடணும். நிறைய விஷயத்தை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது நல்லது. அதற்கு முன்பாக அந்த ஜெபத்திற்கு தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறார். ஹல்லேலூயா. எதை வேணா செய்யலாங்க, எதை வேணா கேட்கலாங்க, நம்ம எதை வேணாலும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். அதற்குண்டான தகுதி என்பதுதான் முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. அதற்குண்டான தகுதி தான் ஜெபம். அதற்குண்டான தகுதி தான் வேத வாசிப்பு. அதற்குண்டான தகுதி தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதற்குண்டான ஒரு வழியில ஒரு மனுஷன் கடந்து போனா கர்த்தர் அவனை உயர்த்துவார்.